எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வரேன். ஆக்சுவலி இங்கே இருந்துட்டு மேட்டுப்பாளையம் சொன்னால் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தை குறிக்கும். நான் வரும்போது இங்கே திருப்பூர் டவுனுக்குள்ளாரே ஒரு மேட்டுப்பாளையம் இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 3 மேட்டுப்பாளையமும் ஒரு சேர இருக்கும் போல. ஓகே, நான் இன்னைக்கு வந்து விடியங்காத்தால 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு பஸ் ஏறி இங்கே வரும்போது மணி 11:40. அப்போ பாருங்க எவ்வளவு தொலைவில் இருந்து வந்திருப்பேன் அப்படின்னு. ஓகேங்களா? சரி, எல்லாம் மதியம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டவங்க மட்டும் கை தட்டுங்க, சாப்பிடாதவங்க கை தட்ட வேண்டாம். ஓகே, நம்ம தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வரும் வழிகளும் அதற்கான தீர்வுகளும். புரியுதுங்களா? ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவையா இன்னைக்கு வந்து கடன் மாறிட்டு இருக்கு. சரிங்களா? கடன் வந்து கடனுக்கான கிரகம் காலபுருஷ தத்துவ ஞானி பொன்னையா சுவாமிகள் ஐயா வந்து கிளம்பிட்டாரு. அவர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும்னு நான் நினைச்சேன். ஒரு மனிதனுக்கு புதன் திசையோ புதன் புத்தியோ புதனுடைய வீட்டில் இருக்க கிரகங்களுடைய திசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கடன் வரும்னு எல்லாருமே மேடையில வந்து பேசிக்கிறாங்க. புதன் திசை நடந்து 10 பைசா கூட கடன் முடியாதவங்களுடைய ஜாதகம்லாம் என்கிட்ட இருக்கு, என் வீட்லயே இருக்கு. இங்க வெளியில சொன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். என்னுடைய வீட்லயே அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. அதனால பொதுவாக காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான புதனை மட்டும் நம்ம வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் ஒவ்வொரு மேடையிலுமே சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள். வருமானம் குறையும் போதுதான் ஒரு மனிதர் வந்து கடன் வாங்குறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தில் வலுவடையக்கூடிய கிரகம் எது? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. அதன் பிறகு அப்ப சந்திரனும் சுக்கிரனும் 2 கிரகங்கள் அங்க வந்து வலுவடையுதுங்களா? அப்ப காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் வலு விளக்கும் போது தானே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனை நம்ம தொடறோம். நல்லா புரிஞ்சுங்க. வீட்டுல மட்டன் பிரியாணி இருக்கும்போது யாரும் ஹோட்டல்ல போய் ஐஸ் பிரியாணி சாப்பிட மாட்டோம். அதானே லாஜிக்கு. ஆனா இங்க எல்லாமே தவறுதலா சித்தரிக்கப்பட்டு இருக்கு. 2ஆம் இடமான சந்திரனையும் 2ஆம் இடத்துல உச்சமடையக்கூடிய சந்திரனையும் 2ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் விட்டுட்டு இவங்க 2 பேர் பலகீனமாகிற பட்சத்துலதான் ஒரு மனிதனுக்கு கடன் அதிகம் வரும். இது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. ஓகேங்களா? அப்ப காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல வலுவிழந்து இருக்கக்கூடிய கிரகங்களாலதான் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கடன்கிறது நமக்கு ஜெனரேட் ஆகுது. அதனால எடுத்தோடனே புதன் தான் கடன் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். புதன் கடனுக்குரிய கிரகம் தான். எப்படின்னா, ஜோதிடங்கள் வந்து கிரகங்கள் தோன்றப்பட்ட காலத்துல இருந்து கொஞ்சம் பணம்ங்கிற ஒரு வெள்ளை காகிதம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்யணும். இப்போ ஒரு விவசாயி உழவு ஓட்டணும் அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் இது தேவை, நிதி தேவை. அந்த நிதி வந்து முதல்ல கடன் வாங்கி அந்த நிதியை போட்டு மகசூலை அறுத்து அந்த நிதியை வந்து அவர் அடைப்பார். இதுதான் ஒரு தேவையான கடனை மட்டும் கொடுக்கக்கூடிய கிரகம் தான் புதன். தேவையற்ற கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் சனி பகவானும். இந்த 2 பேரும் தான் தேவையற்ற கடனை கொடுக்கக்கூடிய கிரகம். சரி, இப்ப பொதுவா 6ஆம் இடத்துல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதை சொன்னாதான் இது உங்களுக்கு வந்து புரியும். 6ஆம் இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு இது எல்லாருமே சொன்னதா இருந்தாலும் அடிவயிறு 6ஆம் இடம், குடல் 6ஆம் இடம், கர்ப்பப்பை 6ஆம் இடம், உணவு 6ஆம் இடம், கரெக்டா சாப்பிட்டா எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடிய பாவமும் 6ஆம் இடம், நம்மளுடைய எதிரி ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடியது 6ஆம் பாவம், சிறிய விபத்துக்கள் 6ஆம் பாவம், நமக்கு வரக்கூடிய பதவிகளை குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் பாவம், உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது 6ஆம் பாவம், வாடகை வருமானம் நமக்கு வருமானு சொல்லக்கூடிய இடம் வந்து 6ஆம் இடம்.
ரெண்டாவது சொத்து நமக்கு அமையுமா அமையாதான்னு சொல்லக்கூடிய இடம் வந்து 6ஆம் இடம். வாடகை வீட்டுல நாம போய் குடியிருக்கிறது 6ஆம் இடம். கடன் 6ஆம் இடம். வரவுக்கு மேல் செலவு அது 6ஆம் இடம். நிர்வாக சீர்கேடு அது 6ஆம் இடம். வருமானம் குறைவு அது 6ஆம் இடம். புரியுதுங்களா? அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கனம் அது 6ஆம் இடம். போலீஸ் ஸ்டேஷன் 6ஆம் இடம். கோர்ட்டு 6ஆம் இடம். 6ஆம் இடம். இந்த திருமணத்திற்கு பிறகு 6ஆம் அதிபதியோடைய திசையோ ஒரு சிலருக்கு திருமண பிரிவு நடக்கக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம். கோர்ட்டு வழக்குகள், மறதி, பசி, தாகம், சிறைப்படுதல், கிரிமினல் விவகாரம், திருடு கொடுத்தல், கூலி வேலை, அதிர்ச்சி தரும் சம்பவம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம் தான். இந்த இத்தனை விஷயம் இருக்கக்கூடிய இந்த 6ஆம் பாவத்துல கடனை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஐயா கூட காலையில சொன்னார், 6ஆம் அதிபதி நெருப்பு ராசியில இருந்தா அவர் எப்படி இருப்பார், மண் ராசியில இருந்தா எப்படி இருப்பார், காற்று ராசியில இருந்தா எப்படி இருப்பார். அதுல வந்து ஜல ராசியில இருந்தா மட்டும்தான் கடன் அதிகம் கிடைக்கும், நம்ம வந்து கடன் அதிகம் வாங்குவோம்னு ஐயா சொன்னார், புனைய சுவாமிகள் ஐயா சொன்னார். ஓகே, அது ஒரு கான்செப்ட். இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருன்னு வைங்களேன், கடன் அதிகரிக்குமா குறையுமா? செவ்வாய் பகவான் இருக்கிறார், கடன் அதிகரிக்குமா குறையுமா? குரு பகவான் இருக்கிறார், கடன் அதிகரிக்குமா குறையும்? சுக்கிர பகவான் இருக்கிறார், கடன் அதிகரிக்குமா குறையும்? நல்லா பாத்துங்க, 6ல செவ்வாய் சனி மட்டும் இருந்தா, செவ்வாய் மட்டும் 6ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா வியாதிக்காக கடன் வாங்குவோம், அந்த கடன் அடையும். மருத்துவ செலவுக்காக கடன் வாங்குவோம், அந்த கடன் அடையும். 4ஆம் அதிபதி எங்கேயாவது எக்கு தப்பா மாட்டிக்கிட்டாருன்னா வீட்டுக்காக கடன் வாங்குவோம், அந்த கடன் அது வந்து அடையாது. ஓகேங்களா? வாகனத்துக்காக கடன் வாங்கும்போது சுக்கரனுடைய நிலைப்பாடையும் எடுத்துக்கணும். அவர் வந்து எங்கேயாவது ஏடா கூடமா சிக்கியிருந்தா அந்த கடனும் உங்களுக்கு அடைஞ்சு வராது. மற்றபடி அவர்கள் மட்டும் இருந்து தன்னுடைய திசை புத்தியை நடத்தும் போது கண்டிப்பா ஒரு அவசர அத்தியாவசிய விஷயத்துக்கு மட்டும் கடன் வாங்க வைப்பார்கள். ஆனால் அதே நேரத்துல 6ஆம் இடத்துல குரு இருந்தா கண்டிப்பாக கடன் உண்டு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பாக கடன் உண்டு. ஆனா இந்த கடனும் சீக்கிரம் அடைஞ்சிரும். மாறா இந்த 2 கிரகமும் சுக்கிரனும் குரு பகவானும் 6ஆம் இடத்தை பார்த்தால் கடன் பெருகிட்டே போகும். இதுதான் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சூட்சமம். நான் எப்பவுமே எந்த மேடையிலுமே காலையில போய் முதலாள பேசிடுவேன். ஆனா இந்த தடவை கொஞ்சம் மதியானத்துக்கு மேல பேசுற மாதிரியா இருக்கு. அது வந்து இங்க இருக்கக்கூடிய இடத்தினுடைய அமைப்பு. ஓகேங்களா? அதனால பாத்தீங்கன்னா நான் எப்ப காலையில பேசினாலும் ஒரு 100 பேராவது இருப்பாங்க. எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த அமைப்பின்படி பாத்தீங்க அப்படின்னா கடன் வந்து யாரால வரும்? முதல்ல 6ஆம் அதிபதி எங்க இருக்கிறார்? அவர் தான் முதல்ல உங்களை அதை பத்தி சொல்ல வைப்பார். 6ஆம் அதிபதி போய் லக்னத்துல இருந்தார்னா நம்ம கடன் வாங்குறதுல பிரியமா இருக்கும். நிறைய கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம். அது அவசியமா அவசியம் இல்லையா, அங்க சுபர் இருக்கா பாவர் இருக்கா, அந்த கதைலாம் நமக்கு 2வது கதை. 6ஆம் அதிபதி போய் லக்னத்துல உட்காந்தா நம்ம நிறைய கடன் வாங்குற அந்த ஒரு ஈடுபாடு வந்துடும். சரி, ஒருத்தர் கேட்பாரு கமெண்ட்ல கீழே, உடனே கேட்பாரு, எனக்கு 6ஆம் அதிபதி லக்னத்திலேயே இல்லையே, லக்னத்துல இருக்க எனக்கு கடனே இல்லையே அப்படின்னு. அதுக்குதான் இப்போ இவ்வளவு நீல பக்கம் வாசிச்சு காட்டினது. இந்த வாசிப்புல ஒரு வாசிப்புக்கு நீங்க மயங்கி ஆகணும். அதற்குள்ளார நீங்க கண்டிப்பா உங்களை கிரகங்கள் இழுத்துட்டு வந்து விட்டுரும். ஓகேங்களா? அப்ப 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா தனக்காக நிறைய கடன் வாங்குவார் அப்படின்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா குடும்பத்துக்காகவே கடன் வாங்கி அந்த கடனை வந்து அடைக்க முடியாம போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இங்க வந்து சுபருடைய தொடர்பு சேர்க்கை பார்வை இந்த 2ஆம் இடத்துக்கு இருந்தா அந்த கடனை அடைவோம். நல்லா புரிஞ்சுங்க. ஜாதகத்துல ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு எந்த பலனும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதாவது கிரகங்களுடைய காம்பினேஷன் வச்சுதான் நம்ம வந்து பலன்கள் எடுக்கணும். இப்ப 2ஆம் இடத்தை குரு பார்க்குது, 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கு. இவங்களுக்கு கடனும் அமையும், அதற்கான தீர்வுகளும் கிடைக்கும். சரி, 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகுது. இவங்க வந்து தைரியம், வீரியம், வெற்றி, விஜயத்துக்கு சொந்தக்கார இடமான அந்த 3ஆம் இடத்துல சகோதரமும் இருக்கு. சகோதரத்துக்காகவும் வீட்டுல 4-5 ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் வாங்கி வச்சு இவங்க சினிமா பார்த்தே இவங்க வந்து நிறைய கடன்காரன் ஆயிடுவாங்க. அதே மாதிரி கொலுசு வாங்குறேன், கொண்டாட்டிக்கு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் கொலுசு மாட்டுறாங்கன்னா அந்த 6-3 தொடர்புல இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி காதுல போடக்கூடிய அந்த கம்மல், அப்புறம் ரஜினி, விஜய் எல்லாம் அதுல வருவாரு. அவங்க அதுல ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா இந்த 6ஆம் இடத்து அதிபதி போய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா
அவங்க வந்து அடிக்கடி அதை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதனால ஒரு கடன் வரும் அப்படின்னு சொல்லலாம். கொலுசு மாத்துவாங்க, அணிகலன் மாத்திட்டு இருப்பாங்க. கூட பிறந்த தம்பிக்கு பணம் கொடுத்து ஒண்ணுமே இல்லாம போறதெல்லாம் இந்த 6ஆம் இடமும் 3ஆம் இடமும் கனெக்டிங் ஆகுது. அது திருப்பி காசு தரமாட்டாங்க. இது அடி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும், அடி வாங்காதவங்களுக்கு தெரியாது. சரி, 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகுது. 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன நடக்கும்? கல்விக்காக கடன் வாங்குவோம், அம்மாவுக்காக கடன் வாங்குவோம், மருத்துவ செலவுக்காக கடன் வாங்குவோம், நம்மளுடைய ஆசைக்காக கடன் வாங்குவோம், சொத்துக்காக கடன் வாங்குவோம், காரு, வாகனம், ஸ்கூட்டர், புடவை, புடவை மட்டும் ஏன் சொல்லிட்டு சட்டை, எல்லாத்துக்காக நம்ம கடன் வாங்குவோம். 4ஆம் இடம்னா இவ்வளவு விஷயம் இருக்குதுல்ல. அப்ப இத்தனை விஷயத்துக்காகவும் நம்ம வந்து 4ஆம் இடத்துல நம்ம கடன் வாங்குவோம். இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா கேமரா வாங்குறேன், செல்போன் வாங்குறேன், பெரிய டிஜிட்டலா பெரிய லேப்டாப் வச்சு நான் லைவ் பண்ணி ஒரே நேரத்துல 1,00,000 பேர் வியூஸ் பாக்குற மாதிரி பண்றேன் அப்படின்னு கடன்ல மாட்டிக்கிறவங்களும் இந்த 6-3 தொடர்பு உள்ளவங்க. சரி, அதனை அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வராரு. இவங்க வந்து குலதெய்வம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கடன் வாங்குவாங்க, குழந்தைக்காக கடன் வாங்குவாங்க. இது 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 எல்லா கடனுமே நம்ம வந்து நல்ல கடன் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு என்ன பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்சுட்டு போறான்னா அது அவன் பிள்ளைக்கு அவன் செலவு பண்ணக்கூடிய விஷயம் தான். எல்லாருமே இந்த இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, என் பையன் அழுதுட்டு இருக்கான், நான் வீட்டுக்கு கிளம்புறேன், குழந்தைக்காக போறாங்க. குழந்தை தாங்க நமக்கு எல்லாமே. அப்ப குழந்தைங்களுக்காக நம்ம கடன் வாங்குறது சுப கடன். ஓகேங்களா? 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கும்போது கடன் வந்து சுப கடனா ஆகும். குழந்தைகளுக்காக நம்ம கடன் வாங்குவோம். இந்த கடனும் கிட்டத்தட்ட அடைஞ்சு வந்துடும். புரியுதுங்களா? 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா, இப்ப நான் ஒரு வாசி காட்டினேன் பாருங்க, இதற்காகவே நம்ம கடன் வாங்குவோம். கோர்ட் வழக்கை சந்திப்பதற்காக, போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்காக, இதற்காகவே நீங்க கடன் வாங்கி ஒண்ணுமே இல்லாம போவோம். அப்புறம் கவுண்டமணி சார் ஒரு படத்துல சொல்லுவாரு, நான் என்னடா வாழ்ந்துட்டேன், நீ என்னடா பாத்துட்டு இருக்கிற, நான் காலையில ஏந்திரிச்சு உரசுறேன். இந்த உரசுறதுலயே விஷயம் இருக்கிறவங்க புரிஞ்சுங்க, தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இது வந்து ஒரு பேப்பரை உரசுறது. இந்த பேப்பரை உரசியே கடன்காரன் ஆகிறானா, இது 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து 6ஆம் இடத்துல நடக்கும். அதே மாதிரி வீட்டுல ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தங்களுக்கு மருத்துவ செலவு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றது, அடிக்கடி வழக்குகளை சந்திக்கிறது, ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்குள்ளார மாட்டிக்கிறது இந்த 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. இதுக்கும் விதிவிலக்கெல்லாம் இருக்கு. சரிங்களா? 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல, 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தா மனைவிக்காக நிறைய கடன் வாங்குவார். மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக ஒரு நிறைய கடன் வாங்குவார். கை வலிக்குது மாமனா உடனே சத்தியால போய் நிப்பார். எதுக்கு? வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு. புரியுதுங்களா? இல்ல ரொம்ப முடியலையா அப்படின்னா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? தங்கமே ஒன்னா அப்படிங்கிற மாதிரி, நீ போ தங்கம், நான் எல்லா வேலையும் நானே செய்யறேன்ட்டு அவங்க துணியை இழுத்து போட்டு இவரு வாஷிங் பண்ணிட்டு இருப்பாரு. இதுல 2 கேட்டகரி இருக்கு இல்லைங்களா? அப்போ 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருந்தா மனைவிக்காக கடன் வாங்குவார். அந்த கடன் நிச்சயமாக நல்ல கடன். பைனான்ஸ் பண்றதுக்காக, அதாவது 2 தொழில் சேர்ந்து கூட்டா பண்றதுக்காக இவங்க வந்து கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா? பொதுமக்களுக்கிட்ட பணத்தை இறைச்சி ஒரு பதவி வாங்குறதுக்காக, இப்ப எம்பி, எம்எல்ஏ இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு. அவங்க வந்து பொதுமக்களுக்கு, இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க, ஏன்னா இது சர்ச்சைக்குரிய விஷயம் ஆயிடும். அதனால அவங்களுக்கு அந்த பதவியை கொடுக்கறது பொதுஜன தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால அவங்களும் அதுக்கு அதிகம் செலவு பண்றாங்க. அந்த பணமும் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போச்சுன்னா ஒருத்தர் அதிகமா திருமணத்துக்கு போய் மொய் வச்ச கடன்காரர் ஆவார். ஆனா அந்த காசு திருப்பி வந்துடும், வட்டி இல்லாத கடன் அந்த அமைப்புல. 6ஆம் அதிபதி 8க்கு போகுது. இது கொஞ்சம் கஷ்டம். இப்ப நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, அந்த உரசுறதுன்னு ஒரு விஷயம். லாட்டரி சீட் உரசுறாங்க பாத்தீங்களா, லாட்டரி சீட் வாங்குறாங்க பாத்தீங்களா, பக்கத்து ஸ்டேட்ல தானே நடக்குது அது. அந்த விஷயத்துக்காக மிகப்பெரிய தொகையை இழக்கிறது இவங்க தான். இப்ப அது கொஞ்சம் டீசெண்டா முடியுது. என்னன்னா, பேண்ட் சட்டெல்லாம் போட்டு நல்லா நீட்டா டை எல்லாம் கட்டிட்டு சும்மா ஒரு அரசு அதிகாரி மாதிரி இருந்துட்டு அதுல விளையாடுங்க இதுல விளையாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சமூக வலைதளத்துல நிறைய விளம்பரம் வருது பாத்தீங்களா, இவங்க அதுல பணத்தை விட்டுருவாங்க. இந்த பணம் திருப்பி வராது. சரிங்களா? ஷேர் மார்க்கெட்டு, சீட்டு, எம்எல்எம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமோட இருக்கணும். யாரு? 6ஆம் அதிபதி போய் 8ல இருக்கிறவங்க. சரி, 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போறவங்க அப்பாவாலேயே கடன் வாங்குவாங்க.
அந்த கடனால இவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு அந்த கடனை அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அங்க சுபர் இருந்தாலும் சரி, பாவர் இருந்தாலும் சரி. இது வந்து ஜெனரல் கான்செப்ட். புரியுதுங்களா? 10 நம்பர் பஸ் எல்லாமே பெருமாநல்லூர் போகும்னு சொன்னீங்க. நான் ஒரு பஸ்ல ஏறினேன். சார் இது பல்லடம் போகும்ட்டான். சார் 10ன்னு போட்டிருக்கு சார். இல்லப்பா இது வேற லைன்ல போகுது சார். நல்லா புதுசு சார், ஊருக்கு புதுசு சார், ஏமாத்தாதீங்க சார். இங்க இல்லப்பா நிஜமாலுமே இந்த வண்டி பல்லடத்து வழியா தான் போகுது அப்படின்ட்டார். அதே மாதிரி தான் இந்த ஒரு சில கிரக இணைவுகள் வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கடைசியா நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அது பிகினர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸா இருந்தால் ஓகேங்களா? இல்ல சார் எனக்கு ஜோசியத்தில் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஓகே. 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பாக தகப்பனாரால் கடன் உண்டு. சரிங்களா? அதனை எடுத்து பாத்தீங்கன்னா, வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், தம்பி கருப்பா சுருட்ட முடி வச்சவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பார். தெரியாது. எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் எல்லாம் தெரியும், நீ மட்டும் தெரியலன்னு சொல்ற மாதிரி இந்த பெயர் புகழ் பாக்கியத்துக்காக பணம் செலவக்கூடிய பார்ட்டிகள் இது. இந்த 6ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல இருக்குது. புரியுதுங்களா? இவங்களுக்கு இந்த மாதிரி தான் கடன் வந்து அமையும். சரி, 6ஆம் அதிபதி 10க்கு போகுது. இவங்க தொழிலுக்காக கடன் வாங்குவாங்க, இந்த கடன் அடைச்சிருவாங்க. அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த கிரகமா இருந்தாலும் சரி. நீ தொழில 1 லட்சம் வாங்கி தொழில பண்ணி அந்த காசை எடுத்து மறுபடியும் கடன் அடைக்கிற மாதிரி இருந்தா எல்லாருக்குமே கடன் அடைஞ்சிரும். நம்ம தான் இந்த காசை எடுத்து மற்ற விஷயத்துக்குலாம் ரோலிங் விடுறோமே, அப்படி எப்படி நமக்கு கடன் அடையும்? புரியுதுங்களா? நீங்க 10ஆம் இடத்தினுடைய பலனுக்கு கடன் வாங்குனீங்கன்னா 10ஆம் இடத்துல வரக்கூடிய வருமானத்தை எடுத்து மறுபடியும் 6ஆம் இடத்தை வந்து ஃபில் பண்ணணும். மீதி இடத்த தொடக்கூடாது. மீதி இடத்த தொடறதுனால தானே பெரிய பிரச்சனையெல்லாம் உருவாகுது. அப்ப தொழிலுக்காக கடன் வாங்குவாங்க. 6-10 தொடர்பு. சரி, அதே மாதிரி 6-11 இவங்க வந்து தன்னுடைய மூத்த சகோதரர்கள், அண்ணன் சொல்லக்கூடியவங்க, ஐயா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இவங்க வந்து கடன் வாங்கி தரக்கூடாது. ஷூரிட்டி சைன் பண்ணக்கூடாது. பண்ணுனா இவங்க தான் அந்த கடனை கட்டுற மாதிரி இருக்கும். நல்லா பாத்துங்க. 6ஆம் அதிபதி போய் 11ஆம் இடத்துல இருந்தா இந்த மாதிரி தான் இவங்களுக்கு கடன் வரும். ஒரு பெரிய லாபம் வந்து இந்த கடன் வந்து உங்களுக்கு அடையும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய லாபமும் வரும். அந்த பெரிய லாபத்தை வச்சு இந்த கடன் வந்து உங்களுக்கு அடையும். 6ஆம் அதிபதி 12க்கு போகுது அப்படின்னா, அவர் 6ஆம் அதிபதி 12க்கு போயிட்டு மறுபடியும் அங்க இருந்து மறுபடியும் 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. இது வந்து கடன் பெருகி கொண்டே போகும். புரியுதுங்களா? 12 பாவத்துக்கும் 6ஆம் அதிபதி கனெக்டிங் ஆச்சுன்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முறையை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 விஷயம். 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம் அப்படியா, இல்ல 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் 11ஆம் இடங்களா? நீங்க பேசிட்டே இருக்கனால நான் என்ன சொல்றேன்னு நீங்க கேட்கல போல. 6ஆம் இடத்துக்கு தீர்வு வந்து 11ஆம் இடம். அதன் அடுத்தது 6ஆம் இடத்துக்கு இன்னொரு தீர்வு வந்து 5ஆம் இடம். ஒண்ணு பெரிய லாபம் வந்து நம்ம கடன் அடைக்கணும், அப்படி இல்லாட்டி பூர்வீக சொத்தை வித்து கடன் அடைக்கணும். இந்த 2 வகையில் இல்லாம உங்களுக்கு கடன் அடைஞ்சு வராது. 11ஆம் இடத்துல பெரிய பணம்னா லாட்ரி, அதிர்ஷ்டம், புதையல், இதுல எது வேணுமாலும் நீங்க சேர்த்துக்கலாம். புரியுதுங்களா? இவ்வளவு விஷயம். கடன் அடைஞ்சு வருவதற்கான ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். கடன் வாங்கி தான் திருமலை வாசன் வந்து உட்காந்துருக்கிறார் குபேரன் கிட்ட கடன் வாங்கி. அப்போ நீங்க கடன் சீக்கிரம் அடைபடணும் அப்படின்னா நீங்க போய் திருப்பதியில போய் திருமலை வாசனை போய் தரிசனம் பண்ணிட்டு, பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும், பௌர்ணமி அன்னைக்கு மேல தங்கி இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கடன் வந்து இயற்கையிலேயே உங்களுக்கு அடைபடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். சரி, 2வது ஒரு விஷயம், மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமிக்குரிய கோவில்கள் எங்க இருக்குன்னு பாருங்க. முசிறிக்கு திருச்சியில இருந்து சேலம் போற பாதையில முசிறிக்கு பக்கத்துல வெள்ளூர்னு ஒரு கிராமத்துல மகாலட்சுமி கோயில் இருக்கு. தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வர்களும் அங்க வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனதாக வரலாறு இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு இயற்கையிலேயே உங்களுக்கு வந்து கடன் வந்து அடைபடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம். சரி, கடனே ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா பாத்துங்க, உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி வலுவா இருக்கணும். அவங்க ஒரு இடத்துல இருந்தாதான் வலு, சுபருனா அவர்கள் ஒரு இடத்துல இருந்தாதான் வலு. இந்த 2க்குமே விதிவிலக்கு இருக்கு. ஏன்னா லக்னாதிபதி வலுத்தவர்கள் கடன் வாங்க யோசனை செய்வார்கள். நல்லா புரிஞ்சுங்க. லக்ன அதிபதி சுபரோ பாவரோ அவங்க வலிமை பெற்றால் அவங்க வந்து கடன் வாங்குவதற்கு யோசனை செய்வார்கள். ஏன்னா வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அணப்புறதுக்கு பதிலா வெள்ளம் வருவதற்கு முன்னாடி அணப்புறது பெட்டர் இல்லைங்களா?
அதனால எல்லா பலன்களுமே லக்னாதிபதி கிட்ட தான் இருக்கு. அதான் பொன்னையா சுவாமிகள் ஐயா மிக தெளிவா சொன்னார். லக்னம் விழுந்த புள்ளி அது ரொம்ப முக்கியம் அப்படிம்பாரு. இப்போ ஒரு லக்னத்துக்கு, இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு மிதுன லக்னம், மிருகசீரிடத்துல லக்ன புள்ளி விழுவுது, இவர் கடன் வாங்குவாரா வாங்க மாட்டாரா? எக்கச்சக்கமா வாங்குவார். செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் அதனுடைய அளவுகள் குறையும். 100 ரூபா 100 கோடி, அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆனா கடன் உண்டு, புரியுதுங்களா? அதே மாதிரிதான் நீங்க 12 லக்னத்துக்கு நீங்க வந்து ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இன்னொரு விஷயம், 6ஆம் அதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலையும் வலிமை பெறக்கூடாது அப்படின்னு தான் மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப எப்படி நம்ம வேலைக்கு போறது, எப்படி நம்ம சம்பாதிக்கிறது? இங்க பாருங்க, 6ஆம் இடம் வந்து வெறும் கடனை கொடுக்கும், வெறும் நோயை கொடுக்கும், வெறும் எதிரியை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய வாசிச்சு காட்டினேன். யூடியூப்ல இருக்கு, நீங்க திருப்பி கூட பாத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த 6ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா 2, 6, 10 இந்த 3 தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல வருமானத்தை குறிக்கும். இங்க எத்தனை பேர் இன்னைக்கு இருந்தோம்? இத்தனை பேத்துக்கும் புதனின் வலு மிதுனத்தோடையும் அல்லது கன்னியோடையும் தொடர்பு பெற்றே இருக்கும். இல்லைன்னா இத்தனை பேர் இவ்வளவு நேரம் வந்து இங்க உட்காந்துருக்கவே முடியாது. ஐயா சொன்னாரு, பாபு சார் என்ன சொன்னாருன்னா, ராகு திசை நடக்கலன்னா ராகுவோடைய தொடர்புல இல்லாம யாரும் என்கிட்ட பேசவே முடியாது. உண்மைதான். ஐயா சொன்னாரு எனக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னு. எனக்கு இப்ப குரு திசை நடக்குது. எனக்கு நட்சத்திரம் கொடுத்தது ராகு, என்னுடைய ஜாதகத்துல 3ஆம் இடத்துல. என்னை இந்த மீட்டிங்க்கு முன்னாடி வேற எங்கேயாவது என்னை யாராவது பார்த்திருக்கீங்களா? நீங்க ஒரு வீடியோ வந்திருக்குது, எல்லாம் அந்த மாசத்துலதான் வந்திருக்கு. அப்போ ஆமா தானேங்க? ஏதோ சின்ன பையனுக்கு தெரியலன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. மேட்டுப்பாளையத்துல இருந்து திருச்சி மேட்டுப்பாளையத்துல இருந்து திருப்பூர் மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்திருக்கேன். தெரியலன்னா கொஞ்சம் சொல்லி கொடுங்க. மீடியா அப்படின்னா சின்னதா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பெருசா காட்டக்கூடிய எல்லா விஷயங்களுமே டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் அது ராகு தான். அப்போ 3ஆம் இடத்துல ஒரு மனிதனுக்கு ராகு இருந்து அந்த ராகுவுடைய நட்சத்திரத்துல வேற எந்த கிரகம் இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக மீடியாக்குள்ளார வந்துருவாங்க. இதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? சரி, ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அது யோக ஜாதகமா இல்லையாங்கிறது எப்படி முடிவு பண்ணலாம்? நான் கரெக்டா நான் 1/2 மணி நேரம் தான் பேசுவேன், கவலைப்படாதீங்க. அதுக்கு மேல நான் வந்து இருக்கின்ற கவிஞர்கள் இம்சை போதும் என்னை கவிஞன் ஆக்காதே, என்னை கவிஞன் ஆக்காதேங்கிற மாதிரி தான் நம்மளுடைய இது வந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு ஜாதகம் பார்த்தோன்னே யோக ஜாதகமானு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி வலிமையா இருக்கணும். சுபருக்கு 1, 5, 9 இருக்கணும். பாவருக்கு 3, 6, 10, 11 இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்னு அர்த்தம். 2வது, சூரிய சந்திரருடைய நட்சத்திரத்துல லக்ன புள்ளியோ ராசி புள்ளியோ விழுந்தா அவங்களும் வாழ்நாள்ல ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு வந்துருவாங்க. லக்ன புள்ளி சூரியன்ல இருந்தா என்ன பலன் நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நிறைய வியூஸ் போயிருக்கு. அதான் நான் பேசின முதல் வீடியோ நிறைய வியூஸ் போயிருக்கு. குருபவனை பத்தி நான் வந்து ஒரு புது யூடியூப் சேனல்ல நான் பேசினேன். 55,000 வியூஸ்க்கு மேல போயிருக்கு இது வரைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நமக்கு இது வந்து நம்மளுடைய இது கிடையாது. இது வந்து கடவுள் கொடுக்குற கிஃப்ட். அப்போ 1, 5, 9 ஒருத்தர் கேட்பார், சார் நான் ரிஷப லக்னம், எனக்கு கொண்டு போய் சுக்கிரனை 9ஆம் இடத்துல உட்கார வச்சா பாதகம் வேலை செய்யாது. அவர் லக்னாதிபதியர முறையில அவர் அங்க வேலை செய்ய மாட்டார். வேற ஏதாவது கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கு. ஆனா சனி பகவான் 9ல இருந்த வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. பாதக ஸ்தானத்துல நூல்களை சொல்லப்பட்டிருக்கு, ஜாதக அலங்காரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. பாதக ஸ்தானத்தில் இருக்கிற கிரகத்தை விட பாதகாதிபதியை விட பாதக ஸ்தானத்தில் இருக்கிற கிரகம் வலிமை மிகுந்ததுன்னு சொல்லியிருக்க. ஓகேங்களா? இது எந்த அளவு உண்மை? சரி, ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். என்னுடைய ஜாதகம் ரிஷப லக்னம், லக்னாதிபதி 9ல கூட கேது இருக்கிறார். சனி தான் பாதகாதிபதி இல்லைங்களா? அவர் 5ல. எனக்கு எங்க அப்பா இருப்பாரா இருக்க மாட்டாரா? கொஞ்சம் வயசுல இறந்திருப்பாரா ரொம்ப நாள் கழிச்சு இறந்திருப்பாரா? எனக்கு சூரியன் 8ல, காரகத்துவத்தையும் சொல்லிவிடுறேன். சூரியன் 8, ஸ்தானாதிபதி 5ல இருக்கிறாரு. என்னுடைய லக்னாதிபதி போய் 9ஆம் இடத்துல இருக்கு. சூரியன் 8க்கு போயிட்டார்.
அப்பா குறைந்த வயதுல இறந்திருப்பாரா, வளர்ந்து அப்புறமே இறந்திருப்பாரா? சரி அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? பதில் சொல்றவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர். அந்த பதில் தப்போ ரைட்டோ அது ரெண்டாவது ஒரு விஷயம். நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிருங்க, நானே சொல்லிடுறேன். கரெக்ட். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இதுதான் உண்மை. அம்மா, உங்க பேருமா? 9ஆம் இடத்துல லக்னாதிபதி போய் இருக்கிறாருன்னா எனக்கு தான் எங்க அப்பாவை பிடிக்கும். அவரும் இருந்த வரைக்கும் என் மேல ரொம்ப பாசமா தான் இருந்தாரு. கடைசியில 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் எங்க பார்க்கும்? 3ஆம் இடத்தை பார்க்குமா? 7ஆம் பருவே 3ஆம் இடத்தை பார்க்கும்ல. அப்ப 3ஆம் இடங்கிறது என்னுடைய அடுத்த இளைய சகோதரமா, அவர் எல்லாத்தையும் நுழைஞ்சு கட் பண்ணி விட்டு போயிட்டார். அப்ப பாதகம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நீங்க வேற எந்த ஜாதகத்திலும் எடுக்க வேணாம். பாதகாதிபதியை விட பாதகத்தில் இருக்கிற கிரகம் தீங்கு செய்யும். ஆனா எனக்கு எங்க அப்பா இருந்தார். எங்க அப்பா இல்லாம நான் இல்ல. எங்க அப்பா ஜோசியர், யார்கிட்டையும் 10 பைசா வாங்கினது இல்ல. எல்லா மேடையிலுமே நான் அவரை பத்தி பேசிட்டு தான் அப்புறமேல் பேசுறது வழக்கம். இங்க நேரம் குறைவா இருக்கு. ஏன்னா நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக. இங்க நான் ஒரு 4 மணிக்கு பஸ் ஏறினா தான் வீட்டுக்கு 11:30 மணிக்கு போக முடியும். அவ்வளவு லாங் எனக்கு. அதுக்காக சில விஷயத்த நானே எடிட் பண்ணி பேசுறேன். புரியுதுங்களா? அப்ப பாதக அதிபதியை விட பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வலிமை பெறும் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு. ஆனா அங்க கேது இல்லைன்னா பலன் வேற. கேது இருந்துட்டாரே, அப்ப அப்பாவுடைய ஏதாவது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்கிட்ட கொடுக்கணும்ல. என்ன என் தம்பியை உட்கார வச்சுட்டு தான் எங்க அப்பா ஜோசியம் சொல்லி கொடுத்தாரு. எல்லாத்தையும் தப்பா பேசுவார் என் பிரதர், சீட் பிரதர். ஆனா நான் வந்துட்டேனே ஜோசியத்துக்குள்ளார. அவனுக்கு இன்னும் சார் இப்ப பாப்பாரு இதெல்லாம் யூடியூப்ல. அவருடைய வேலையே தன்னுடைய பிரதர் எங்க போய் என்ன பேசுறாருன்னு பாக்குறதான். அதாவது ஒரு லக்கணத்துக்கு பாதகாதிபதி யாருன்னு தெரியாது, மாரகாதிபதி யாருன்னு தெரியாது, அஷ்டமாதிபதி யாருன்னு தெரியாது. ஜோசியம் பொய்யுமா. ஒரு நாளைக்கு பாபு சார்கிட்ட மாட்டி விடணும். நான் அதுக்கு கொஞ்சம் சூழ்நிலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஜோசியமே பொய் அப்படிமா. இவனுக்கு நான் வேகப்பட்ட விளக்கம் கொடுத்து நான் ஒரு அடி குள்ளமாயிட்டேன். இப்பவே நான் இப்படி இருக்கிறேன்னா அவனுக்கு விளக்கம் கொடுக்கறது முன்னாடி ஒரு அடி உயரமா இருந்திருப்பேன். இவனுக்கு விளக்கம் கொடுத்தே ஒரு அடி குள்ளமாயிட்டேன். புரியுதுங்களா? அவரு அந்த மாதிரி ஒரு பர்சன். அப்ப பாதகத்துல இருக்கிற கிரகம் எந்த வீட்டை பார்க்குதோ அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்களை தடுத்து விட்டுருது. ஆனா அதே நேரத்துல நான் போய் 9ஆம் இடத்துல எனக்கு லக்னாதிபதி இருந்துச்சு பாத்தீங்களா, இன்னமும் எங்க பகுதியில என் பேரை சொன்னா யாருக்கும் தெரியாது. என் ஊரை விட்டு வெளியில கேட்டீங்கன்னா என்ன எல்லாருக்குமே தெரியும். நான் போன மீட்டிங்களோட ஏதோ ஒரு இடத்துல பேசிருக்கேன். இதுக்கு முன்னாடி ராக்கியம்பாளையத்துக்கு ஒரு மீட்டிங் வந்தேன். திருப்பூருக்கு 3வது முறை. எனக்கு ரொம்ப மெமரி பவர். எத்தனை முறை எந்தெந்த ஊருக்கு போனாலும் கரெக்டா சொல்லுவேன். அப்ப 3வது முறை திருப்பூருக்கு நான் வரும்போது ஒரு பூக்கடைக்கார அம்மாகிட்ட அட்ரஸ் கேட்கறேன். அம்மா அது மாதிரி இந்த மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னு. சார் உங்க பேர் ரவிச்சந்திரன் தானே, நீங்க திருச்சி மேட்டுப்பாளையம் தானே? விட்ட இந்த அம்மா ஆதார் நம்பர் எல்லாம் சொல்லிரும் போல. ஏன்னா அந்த அளவு ஃபாலோ பண்ணிருக்காங்க. நீங்க யூடியூப்ல பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு கடையில உட்கார வச்சுட்டு, பூக்கடை அம்மா தாங்க, அவங்க கூட்டிட்டு மண்டபத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போறாங்க. இதுதாங்க ஜோசியத்தோட வெற்றி. ஒத்துக்கிறீங்களா? 2 பேத்துக்கும் வச்சு சொன்னாலும் அவருக்கு அது ஏறல. அந்த கிஃப்ட் எங்க அப்பா எனக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சிச்சு. அவர் இருக்கும்போது நானும் அவரும் ஒரு அலுவலகத்துல தான் உட்காந்துருப்போம். என்கிட்ட வர கிளைண்ட் அவர்கிட்ட ஜாதகம் பார்க்க சொன்னா பார்க்க மாட்டாங்க. அவர்கிட்ட வரவங்க என்கிட்ட பார்க்க சொன்னா பார்ப்பாங்க. அதனால என்கிட்ட ஜாதகம் பாக்குறத அவர் விட்டு கொடுத்துட்டு அவர் தனியா ஜென்டில்மேனா வெளியில போய் நின்று வேடிக்கை பார்ப்பார். எப்படி பலன் சொல்றேன், என்ன பலன் சொல்றேன், இதை எப்படி திருத்தி சொல்லுங்க அப்படின்னு. அந்த கிஃப்ட் எனக்கு 9ஆம் இடத்துல கிடைச்சது தானே. என் அப்பாவுடைய ஆசீர்வாதம் இல்லாட்டி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா? பேர் 1000 முறை எழுதினாலும் சூ ரவிச்சந்திரன் தானே பேரை போட்டுக்கிறேன். மனைவி வந்ததுக்கு அப்புறம் மோகன பிரியா ரவிச்சந்திரன் நான் பேரை போட்டுக்கிறேன். இந்த மாமனார் வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரியா பேரை போட்டுக்கிறேன். இல்ல தானே. என்னதான் இருந்தாலும் சில விஷயத்துல இந்த பாதகம் 1, 5, 9 கனெக்டிங் ஆகும்போது 80% யோகத்தை தான் கொடுக்குது. அவர் எனக்கு ஒண்ணுமே கொடுக்காட்டி போதுங்க, நான் சம்பாரிச்சுக்குவேன். நல்லா புரிஞ்சுங்க. ஜோசியத்தை விட மிகப்பெரிய கிஃப்ட் நமக்கு தேவையா? அதாவது மொழி வாரியா மாநிலம் பிரிக்கிறாங்க. திருப்பதி வேணுமா சென்னை வேணுமான்னு கேட்கும் போது எங்களுக்கு சென்னை தான் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம வரலாறு. அதே மாதிரி நம்ம மகாபாரத போர்ல கிருஷ்ணர் வேணுமா கிருஷ்ணருடைய படை வேணுமான்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது.
என்ன பண்ணிட்டாங்க அவங்க, எனக்கு படை கிடைச்சா போதும், நமக்கு கிருஷ்ணர் வேணாம்னு நினைச்சாங்க. கடைசியில கிருஷ்ணர் எந்த பக்கம் நிக்கிறாரோ அந்த பக்கத்துலதான் அது ஜெயிச்சிருக்கு. அதேதான் இங்கேயும். ஒரு கிரகம் வந்து பாதகம் செய்யும் அப்படின்னா அது 100% பாதகம் செய்யும், கண்ணை மூடி சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக அதுல ஒரு 20% நன்மையை தரும். அதான் என்னுடைய கான்செப்ட். அதுக்கு என்னுடைய ஜாதகமே நான் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணமா சொல்லியிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி வலுத்திருக்கணும், சுபருக்கு 1 5 9 இருக்கணும், பாவருக்கு 3 6 10 11ஆம் இடத்துல இருந்தா இது வந்து யோகம்னு சொல்லியிருக்கேன். சார் எனக்கு 1 5 9 வலுக்கல, 1 4 7 10 வலுக்கல, நாங்கெல்லாம் வாழவே தகுதி இல்லையா சார்? நல்லா புரிஞ்சுங்க. எம்ஜிஆர் சிவாஜி நடிச்ச காலகட்டத்தில் ஜெய்சங்கர் படமும் 100 நாள் ஓடி இருக்கு, முத்துராமன் படமும் 100 நாள் ஓடி இருக்கு. ஒரு முறை சிவாஜி கணேசன் கிட்ட கவிஞர் வாலியா பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு யார எம்ஜிஆர் கிட்ட உங்களுக்கு யாருங்க யார் ரொம்ப பிடிக்கும்னு. வாலியை எதிர்பார்த்தாரா எம்ஜிஆர் வந்து சிவாஜியை தான் சொல்வார் அப்படின்னு. அவர் முத்துராமனை சொன்னாராம், எனக்கு அடுத்தது அவர் நல்ல சிறப்பா நடிக்கக்கூடிய இடத்துல அவர் தான் இருக்கிறார். சிவாஜிக்கு அடுத்தது யார் சிறப்பா நடிப்பாங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு சிவாஜிக்கு அப்புறம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு மனிதன் முத்துராமன் தான் சொல்லியிருக்கிறாரு. அதே தாங்க இங்கேயும். 1 5 9 வேலை செய்யல, 1 4 7 10 வேலை செய்யல, கண்டிப்பா உங்க ஜாதகத்துல 3 6 10 11 கண்டிப்பா வேலை செய்யும். எழுதி வச்சுக்கோங்க. 3ஆம் இடம் ஒரு மோசமான இடம் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து கருப்பனோட 4 ஜோடி பண்ணிய காணா போச்சுங்கிற மாதிரி அதுல தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 3. இல்லாட்டி மேடையில யாரும் பேச முடியாது. எங்க அக்கா காளீஸ்வரி அக்கா பேசும்போது நான் அப்படியே மோகனில் உட்காந்து இப்படி பார்த்தேன், என்னடா அக்கா பேசிட்டே இருக்க, கொஞ்சம் கூட பிசிறு தட்டலையே. நம்மளாவது ஏதாவது ஒரு சென்டென்ஸ் 2வது லைன் சொல்லுவோம், அவங்க அடிச்சு தூள் கிளப்புறாங்க. சரி, அவங்களுக்கு 3ஆம் இடம் அந்த அளவு வலிமையா இருக்கு போல அப்படி நான் நினைச்சேன். உண்மையா கேளுங்க பாருங்க, தேடி போகும் எல்லாமே உங்களுக்கு. அப்ப 3ஆம் அதிபதி இருந்துச்சுன்னா நீங்க மீடியாவில் வந்துடலாம், புகழ் அடைஞ்சிடலாம். தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு அர்த்தம். அதன் எடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம். இப்பதான் சொன்னேன் நான், ஒரு மனிதன் பணம் நிறைய சம்பாதிக்கணும், முதல்ல வேலை செய்யணும், பேசணும். ஏன்னா 6ல குரு உட்காந்துட்டான்னா 2 பாப்பாரு இல்ல, பாக்குறாரு நீங்க. அதே மாதிரி 6ல ஜோசியத்துல என்னுடைய அனுபவம், சேலம் குருராஜா சார் ஒரு பதிவு போட்டிருந்தாரு பேஸ்புக்ல. 2 நாள் ஜோசியம் கத்துக்கிட்டு 3ஆவது நாள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் வந்து ஜோதிட வகுப்பு எடுக்க போறேன், இது என்னுடைய அனுபவம்னு சொல்லி பேசுற ஜோதிடர்கள் தான் இங்க அதிகம். தயவு செய்து மக்கள் அது மாதிரி தவறான வழிக்கு திசை திருப்பாதீங்க. உங்களை கடவுள் கண்காணித்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சார் இதுக்கு பயப்படுறாங்க? 30 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கேன், எவ்வளவு செலவு பண்ணாலும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டீங்க. எங்க ஊர்ல வந்து என்ன கேட்டு பாருங்க, எந்த ஒரு வெள்ளாங்கோயில அந்த கவுண்டமணி செந்தில் சார் காமெடி மாதிரி நமக்கு எந்த இடத்துல பெயர் புகழ் பாக்கியம் கிடைக்கணும்னு இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா கிடைச்சே தீரும். நான் 3வது முறை திருப்பூர் வந்தேன்னா சொன்னேன், 2 முறை திருப்பூர் வந்த கதை இருக்கு. கெட்டும் பட்டணம் போகும்னு சொல்லுவாங்க. நான் டிகிரி முடிச்சுட்டு திருப்பூருக்கு தாங்க வேலை தேடி வந்தேன், தென்னம்பாளையம் பிரிவுக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு. அங்க இருக்கிறவங்க ஒரே ஒரு வரி, நான் யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தனோ அவங்க எல்லாம் செலக்டிங். இவன் விட்டா நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவான். நான் எப்பவுமே பெரிய ஆள் தான், ஆளெல்லாம் கிடையாது, இப்பதான் இருக்கேன். இப்ப நம்மளை விட பெரிய ஆளுன்னா அவர் ஹெச்ஆர் என்ன பண்ணிட்டாரு, சார் டிகிரி முடிச்சவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது, திருப்பூர் வந்தா பிழைக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா திருப்பூர் வந்துட்டு ஏமாற்றத்துடன் போனது நான் தான். இப்பவும் சொல்றேன், இதுக்கு முன்னாடி திருப்பூர் வந்துட்டும் எனக்கு ஒரு ஏமாற்றம் சந்திச்சு. ஆனா இங்க திருப்பூர் வந்துட்டு போன அப்புறம் நான் ஏமாற்றம் சந்திக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ராகுவோடைய தொடர்பு கொண்ட திசை நடக்குது, அவங்க தான் அதை வந்து இயக்குறாங்க. இவங்களை ராகு இடத்துல நான் வச்சு பாக்குறேன். அதனால இங்க எனக்கு ஏமாற்றம் கிடைக்காதுன்னு நம்புறேன். என்ன காரணம் அப்படின்னா, எல்லா துறையிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிற மாதிரி ஜோதிடத்திலும் இருக்கதான் செய்யறாங்க. ரஜினி தான் ஒரு படத்துல சொல்லுவாரு, எங்க நல்லவர்கள் அதிகம் கூடியிருக்காங்களோ அங்க கெட்டவர்களும் அதிகம் இருப்பாங்க அப்படின்னு. நீங்க பாருங்க, நம்ம சூரிய மண்டல பாதையில லாஸ்டா இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதற்கு கொஞ்சம் பக்கத்துல முன்னாடி இருக்கக்கூடிய கிரகம் எதுங்க? வேகமா சொன்னீங்கன்னா தான் கேட்கும். குரு பகவான். இதை உங்களுக்கு தயவு செய்து ஒரு கேள்வி, ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு அன்பான வேண்டுகோள், கிரகங்களை மொட்டையா சொல்லாதீங்க. குரு பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் அப்படின்னு ஒரு பகவானை அதை போட்டு சொல்லுங்க. இல்லாட்டி சூரியன் சார், சந்திரன் சார்,
ராகு சார் கேது சார் சொல்லுங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ண தெரியும். ஓகேங்களா, அது ராகு கேதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் நிறையவே தெரியும், அவங்க பார்த்துக்கோங்க. அப்போ அந்த கடைசி தொலைவில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கிட்டதான் குரு பகவானுடைய வளிமண்டல சுற்றுப்பாதையும் இருக்கு. இதுல இருந்தே நல்லா புரிஞ்சுங்க, இந்த 2 விஷயம்தான். எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முறை. சரி, 3, 6, 10, 12 உங்களுக்கு யோகம் இருக்கு, வேலை செஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 4, 8, 12 என்ன சார் வேலை செய்யும்? வீடு வாங்குங்க, வீடு கட்டுங்க, நிலம் வாங்குங்க, ஸ்கூட்டர் வாங்குங்க, அழகான வாழ்க்கை முறையை அமைச்சுக்குங்க, குறைந்த விஷயத்துக்கு ஆசைப்படுங்க, பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட வேண்டாம். நீங்க ஆசைப்படுங்க, 100 மார்க் நம்ம எதிர்பார்த்தாதான் 80 மார்க் கிடைக்கும், நம்ம 80க்கு எதிர்பார்த்தோம்னா 40 தான் கிடைக்கும். அது மாதிரி சில விஷயம் எல்லாம் இருக்கு. சரிங்களா, நான் அடுத்த முறை வரும்போது ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் வந்து யூடியூப்ல இது வரைக்கும் சனி ராக பத்தி பேசவே கிடையாது எங்கேயுமே, அதை வச்சிருக்கேன். ஏன்னா நீங்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில ரொம்ப கிஃப்டானவங்க. எனக்கு ராகு கேதுவுடைய பலன் எடுக்கிறதுக்கே நான் 12 வருஷத்துல இருந்து 15 வருஷம் போராட்டம் பண்ணேன். எனக்கு தெரியாது ராகு எப்படி தன்னுடைய திசை நடத்தும் அப்படின்னு தெரியவே தெரியாது. ஆனா ராகுவின் காதலர், ஏற்கனவே நீங்க ஒருத்தர் இங்க பாத்திருக்கீங்க, இன்னொருத்தர் இருக்கிறாரு ராகு வாழ்க ரமேஷ்குமார்னு ஒருத்தர். இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் நீங்க ராகுவை பத்தி எவ்வளவு கேட்டீங்க. இங்க வந்து அவரை பத்தி நம்ம பேசலாம். ஓகேங்களா, அவர் என்னுடைய மாவட்டத்துக்காரு, தொட்டியத்துக்காரு அவரு. ஓகேங்களா, நிறைய விஷயங்களை வந்து வாரி வழங்குறதுல ஒரு தனி திறமை. என்னுடைய அப்பா ஜாதகத்துல கன்னி லக்னம், லக்னத்துல ராகுவும் சுக்கிரனும். என் அப்பா என்ன கேட்டா ராமன் யாருன்னா நான் எங்க அப்பாவை தான் காட்டுவேன் எப்பவுமே. அவர் தொழில் ரீதியா இருக்கும்போது கூட யாராவது ஒரு பெண் கடைக்கு வந்தாங்க கூட, அலுவலகத்துக்கு வந்தாங்க கூட முகம் கூட பார்க்க மாட்டார், புரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அவ்வளவு டீசென்டான ஒரு மனிதன். என் அம்மாவை தவிர வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்கல. எங்களையும் அதே மாதிரி வளர்த்தார். அப்ப ராகு இங்க எங்க கெடுதல் செஞ்சுச்சு? ஆனா கடன் நிறைய வாங்கினார், வாங்கி என்னை ஒரு வகையில வச்சு சிக்க வச்சுட்டு போயிட்டார். பாதியில இருந்து வெளியில வந்துட்டேன். ஓகே, இன்னொரு விஷயம், என்னுடைய மனைவியை பத்தி நான் எந்த வீடியோலுமே நான் அதிகமா பேசிக்க மாட்டேன். என்னுடைய எல்லா வெற்றிக்குமே என் மனைவி தான் முதல் காரணம். அவங்க பர்மிஷன் கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு இங்க வந்திருக்க முடியாது. ஆக்சுவலி 3 நாளா என் பையனுக்கு ஃபீவர். நான் எந்த மாதிரி சூழ்நிலையில வந்தேன்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 4-5 முறையாவது அவனுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கு தம்பி, ஃபீவர் எப்படி இருக்கு நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். சுருக்கமா சொல்லப்போனா என் ஆஃப் மைண்ட் என் ஊர்ல தான் இருக்கு, இங்க ஆஃப் மைண்ட் தான் இருக்கு. ஓகேங்களா, ஆஃப் மைண்ட்ல நல்லா பேசுறேனா இல்லையா சொல்லுங்க. ஓகேங்களா, என் மனைவி ஜாதகத்துல 7ல ராகு. என் மனைவிக்கு கரெக்டா 19 வயசுலயே திருமணம், காதல் திருமணம். புரியுதுங்களா? அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நீ வா, உன்ன மாதிரி நான் 4 பெண் என்னை காதலித்து வந்தாலும் இந்த 4 பெண்ணை வைத்து காப்பாற்ற கடவுள் எனக்கு சக்தி கொடுத்திருக்கிறார். நான் சொன்னதுக்காக இந்த 3 பெண்ணெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு கெடுதல் தான் பண்ணும். ஏங்க இன்னைக்கு பஸ்ல வரங்க, வெள்ள கோயில 2 பேர் ஏறிட்டு பேசுறாங்க, ஏப்பா ராகு கேது, ஐயோ சாமி தாங்க முடியல. இப்போ நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, சார் உடம்பு சரியில்லை, 2 கால் பால் போட்டேன், 2 கைப்பால் போட்டேன், 2 வேற ஏதோ பால் போட்டேன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் நீங்களே செக் பண்ணிட்டு கடைசியில என்கிட்ட வாங்க அப்படின்னு டாக்டர் நம்ம டோஸ் விடுவாரு. டாக்டர் தொழில டாக்டர் தான் பார்க்கணும், வக்கீல் தொழில வக்கீல் தான் பார்க்கணும், ஜோசியர் வேலையை நீங்க ஏன்பா தேவையில்லாம. இதுல ஒருத்தர் ராகு கேது வந்து அடிக்கும்பா, யார அடிக்குதுன்னு கேக்குறேன். உண்மையாலுமே சொல்றேன்ப்பா, 7ஆம் இடத்துல ராகு இருக்கு மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா கொடுத்து வச்சவங்க அந்த பொண்ணை உளுந்து கும்பிடுங்க, அதுவே ஒரு வாழ்க்கையை தேடிட்டு போயிடும். காதல் கோட்டை படத்துல வர மாதிரி சீர்வரிசை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்க தோசை கொடுத்துச்சு, அவங்க வாழலையா? ஏங்க இது என்னுடைய விஷயத்துக்காக மட்டும் நான் சொல்ல வரல, நிறைய பேருடைய வாழ்க்கையில ராகு கேதுவை பத்தி தவறாகவே ஒரு புரிதல். ராகு கேது யாரு? சூரியனுடைய நிழல், இந்த பக்கம் பார்த்தா சந்திரனுடைய நிழல். நீ பகல்ல ஒழுங்கற ராகு உன்னை எல்லா இடத்துலயும் நல்லா வச்சுக்குவான், நீ ராத்திரில ஒழுங்கற கேது உன்னை எல்லா இடத்துலயும் நல்லா வச்சுக்குவான். நம்ம பகல்லையும் ஒழுங்கா இருக்கிறது இல்ல, அவர் எப்படி இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க. ராகு கேது இப்ப ஒரு என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருக்கு வந்து மீன லக்கணமா மேச லக்கணமான்னு பெரிய குழப்பம். 8ல ராகு, ஐ மீன் துலாம்ல ராகு இருக்கு, மேச லக்கணம்னா 7ஆம் இடத்துக்கு போகும்,
மீன லக்கணம்னா 8ஆம் இடத்துக்கு போவோம். அவனுக்கு போட்டு குழப்பமான குழப்பம். அவன் பிறந்த டாக்டர் வரைக்கும் போய் குழப்பிட்டு வந்துட்டான். நான் சொன்னேன், உனக்கு ராகு தேசம் ஆரம்பிக்க போகுது. இந்த ராகு தேசம் ஆரம்பிக்கும் போது நீ வெளிநாடு போனா நீ மீனம், நீ உள்நாட்டிலேயே இருந்து உன் மனைவிக்கு பூஜா தூக்குனா நீ மேசம். ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க. உடனே மேசத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்தா மனைவி பூஜா தூக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு ஒரு இதுக்காக, ஒரு காமெடிக்காக சொல்றேன். நீங்க சீரியஸா எடுத்துக்கூடாது, ஓகேங்களா? அப்ப மீன லக்கணமா இருந்து 8ஆம் இடத்துல ராகு இருந்தா நீ வெளிநாடு போவேடானா போயிட்டான். 2 வருஷம் ஆச்சு. இன்னமும் போன் பண்ணும்போது இப்ப வேணுமாலும் நான் போன் பண்ணி தரேன், பேச. என்ன நீ சொன்னது தானே நடந்திருக்குது, நான் மீன லக்கணம் தானே, இது என்ன ஜோசியர் எழுதியிருக்கிறாங்கன்னு தெரியல. அவனு இந்த யூடியூப்ப எங்க கத்தார்ல இருந்து பார்ப்பான். அப்போ முதல்ல ஒரு பாவகத்துல எந்த கிரகம் எந்த மாதிரி இடத்துல இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து எடுக்கணும். ஒரு நண்பர் ஈரோட்ல இருந்து நம்மகிட்ட ஆன்லைன்ல பாத்துருக்கிறாரு. அவர் கடக லக்கணமா மீன லக்கணமானே அவருக்கு தெரியல. கடக லக்கணத்துக்கு என்கிட்ட பலன் பார்த்துட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, சார் எனக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் ஐயமா இருக்கு சார், மீன லக்கணத்துக்கும் கொஞ்சம் மிதுன லக்கணத்துக்கும் பார்த்துட்டா கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா மிதுனமும் கடகம் அடுத்தடுத்த வீடு, லக்கண சந்தியில வந்து மாட்டியிருக்கோம். ஆனா அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், நம்ம இதுவா இல்ல அதுவா அப்படின்னு சொல்லி. நானு கடக லக்கணத்துக்கு சொல்லும் போது 10 பாயிண்ட் சொல்றேன். கடக லக்கணம்னா இப்படி எல்லாம் இருக்கும். ஏன்னா நான் ராசி காரகத்துவம் பாவக காரகத்துவம் வந்து ஒரு 15 ஆசிரியர்களுக்கு மேல படிச்சிருக்கேன், தங்கப்பாண்டியன் ஐயா உள்பட, ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே, இப்ப இங்க நீங்க எத்தனை பேர் இங்க தொழில்முறை ஜோதிடர்? ஐயா நீங்கெல்லாம் சொல்ல வேண்டாங்க ஐயா, நீங்கெல்லாம் ஆல்ரெடி விதியை மதியால் வென்றவர்கள். நீங்க தொழில்முறை ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னு வச்சுங்க, எவ்வளவு நேரம் ஜாதகம் பார்ப்பீங்க? ½ hour. என்கிட்ட வந்தா அவங்களா விட்டுட்டு ஓடுற வரைக்கும் நான் விட மாட்டேன். அப்பா போதுமடா சாமி, பெரிய கும்பிடு. ஆனா அவங்க அப்படி கும்பிடு போட்டாலும் நான் என்ன நினைப்பேன் தெரியுங்களா, நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க வேற யாருகிட்டையும் ஜாதகம் பார்ப்பேன். எல்லா டவுட்டையும் நான் இங்க கிளியர் பண்றேன். நீ பெரிய ஐஜியா, உள்ள உன எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்றேன். சோனா வடிவேலுட்ட சொல்ற மாதிரி எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணி அனுப்பிடுவேன். 40 நிமிஷம் இடைவெளி விடாம பேசுவேன். என்கிட்ட ஆன்லைன்ல பார்த்தவங்களுக்கு மட்டும் தெரியும், டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ல வந்தவங்களுக்கு தெரியும். நம்ம ஊர் இருக்கிறது ஒரு, இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்ப திருப்பூர் டவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து ஒரு உள்ள இந்த மாதிரி ஒரு கணக்கம்பாளையத்தை விட இன்னும் கொஞ்சம் ஒரு 70 கிலோமீட்டர் உள்ள ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருச்சியில இருந்து 70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வருவாங்க. நாமக்கல்ல இருந்து 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வருவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி 40 நிமிஷம் நம்ம பலன் சொல்லிடுவோம், 20 நிமிஷம் அவங்ககிட்ட டவுட் கேட்டோம். அதுக்கப்புறம் போய் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு வந்து நம்ம இருப்போம், புரியுதுங்களா? வரக்கூடிய காலகட்டத்தில் நான் மிக சீக்கிரமா வந்து காலையிலேயே முதல் ஆளாக பேசி உங்களுடைய மனசுலாம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி தரத்துக்கு எல்லாம் வல்ல இறைவனை உங்கள் சார்பாக கேட்டு எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு உங்கள் சார்பாக கேட்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜோதிடம் வாழ்க, ஜோதிடர் என்பதில் பெருமை கொள்வோம், இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். நன்றி, வணக்கம்.